என்னைய வச்சு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. சரி ஓகே. கேகேஆர் கிட்ட இருக்க பர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 30 crores ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க பர்ஸ்ல பாதி அமௌண்ட் கேமரன் கிரீன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன சந்தேகம்னா கேமரன் கிரீன் வந்து உள்ள வந்து பேட்டர் லிஸ்ட்ல இருக்காரு. அதை பத்தின உங்க கருத்துக்கள், ஏன் அவர் வந்து பேட்டர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காரு? இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, போலிங் போட மாட்டாரோ என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேமரன் கிரீன் தான். அதுதான் வந்து டிசி எல்லாத்துக்கும் தான் பேட் இருப்பாங்க கன்ஃபார்ம். அது மொத்தமா எல்லாருக்கும் தூக்கி வச்சிருவாரு. பேஸ் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணதே அவரதான் இருப்பாரு. அகில் குஷனுக்கு சிஎஸ்கே இப்படி ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா டிசி வந்து பிட்ட ஏத்தி விட பாப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பேசுற மாதிரி எல்லா சேனல்ஸும் எல்லா ஆர்டிகல்ஸுமே பேசுது அகில் குஷன் கோயிங் டு சிஎஸ்கே. சோ கண்டிப்பா அவங்க டிஸ்பரேட்டடா அவங்க போவாங்கன்னு எல்லா டீம் எல்லா பிரான்ச்சைஸுமே தெரியும். சோ கண்டிப்பா வந்து அகில் குஷனை வந்து ஒரு 2 கோடிக்கு போக வேண்டிய பிளேயரா ஒரு 4 கோடி அல்ல 5 கோடி ஏத்தி விட பாப்பாங்க. நம்மளோட ஃபேவரட் பிளேயர் ஒருத்தர் உள்ள இருக்காரு, விஜய் சங்கர். அவரை பத்தி சொல்லிருங்க. சோல்டா அன்சோல்டா, சோல்டானா எவ்வளவு பார்க்கலாமா பார்க்க முடியாது ப்ரோ. தீபக் திருப்பதி, விஜய் சங்கர் இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காகவே இப்ப ஸ்மார்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனா அவங்க என்னதான் வந்து போட்டாலும் அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. அது விஜய் சங்கரால போன சீசன் தூக்கி ஒரு 6 கூட அடிக்க முடியல. அந்த கேகேஆர் மேட்ச்ல எல்லாம் நான் எல்லாம் கையில இருக்கிற மொபைல தூக்கி போட்டு உடைக்கலாம்னு இருந்தேன். பிட்டு கிடைக்காது. நீங்க கேட்டீங்களா கேள்வி? விஜய் சங்கருக்கு பிட்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. மேபி ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல வந்து ஏதோ காசு இருந்தா வாங்கி போட வாய்ப்பு இருக்கு. மேபி ஏதாவது டீம்ஸ் கிட்ட. அதுவும் வந்து யாரு வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த நல்ல டீமை நம்ம வந்து ஆக்ஷன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். தரமான செய்கை செஞ்சு விட்டுருவோம். வெல்கம் பேக் டு ஜிடி.